ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க அவரை துதிப்போம். வருடத்தின் கடைசியில் இருக்கோம் இல்லையா? நமக்கு முன்ன இருக்கிற கொஞ்ச நாளை பயன்படுத்திக் கொள்வோம். தேவனோடு சமாதானப்படுவோம். அவர் கிருபையில் பத்திரமா இருப்போம். அவர் ஆசைப்பட்ட நிலைமையில முன்னுக்கு செல்வோம், வளர்ச்சி அடைவோம். அவர் வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய விதத்துல நாம் பலப்படுவோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது நம்மில் நிறைவேறும்படி அவர் வார்த்தையோடு நம்முடைய நாளை தொடங்குவோம். வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய நாளாக எங்களுக்கு தருகிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. நாங்கள் உம்முடைய கிருபையை அலட்சியம் செய்யாமல் இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் கிறிஸ்மஸ் அடாவடியை பார்க்கிறோம். நிறைய மீட்டிங்ஸ் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ புதிய பாடல்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பண்டிகை பண்டிகை என்று சாப்பிடுவது, குடிப்பது, சத்தம் போடுவது, பாடல் பாடுவது, ஆர்ப்பாட்டம் செய்வது அதோடு நிறுத்திவிடாமல் மேலும் முக்கியமான காரணம் என்ன? கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்து நமக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்த சந்தர்ப்பத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எதற்குங்க? எதற்கு அவர் தேவனோடு உட்காருகிற சிங்காசனத்தை விட்டுவிட்டு நம்மை போன்றவர்களுக்காக இந்த உலகத்துக்கு அவர் வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரை யாராவது கனப்படுத்தினாங்களா? அவரை நேசிச்சாங்களா? அவருடைய வார்த்தையை கேட்டாங்களா? அவரை ஏதாவது கௌரவப்படுத்தினாங்களா? அவர் நம்முடைய புகழ்ச்சிக்காகவோ தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கோ வரல. ஆனா தன்னை தான் தாழ்த்தி கொண்டு நம்மை உயர்த்தும்படிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துனா எனக்கு ரொம்ப அன்பு. உங்களுக்கு? வார்த்தையில அன்புனா போதாதுங்க. அவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களா? நான் ஒப்பு கொடுத்தேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான விதத்துல வாழ ஆசை கொண்டு அவர் வார்த்தையின் மேல் ஆதாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கேன். தேவனை இயேசு கிறிஸ்துவை உடையவங்க அவங்க வாழ்க்கையில நஷ்டம் போனவங்களா இருக்க மாட்டாங்க, திக்கற்றவங்களா இருக்க மாட்டாங்க, தரித்திரரா இருக்க மாட்டாங்க, எந்த ஆதரவும் இல்லாதவங்களா இருக்க மாட்டாங்க. அவரை உடையவங்க எல்லாம் உடையவங்களா இருப்பாங்க. இன்றைக்கு அநேகர் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவங்க என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு குலம் அல்ல. கிறிஸ்துவை உடையவங்க, கிறிஸ்துவ போல வாழ்ந்தவங்க மட்டும்தான் கிறிஸ்தவங்க என்று ஆதி சபையில் அழைக்கப்பட்டாங்க. இன்று நாம் கிறிஸ்துவை உடையவர்களா என்று பரிசீலிக்காம அது ஏதோ ஒரு பேட்ஜ் போல, ஒரு பேனர் போல நாம் பின்பற்றுகிறோம். யார் வசனத்தை தியானிப்பாங்களோ அவங்க இயேசுவை போல வாழ ஆசைப்படுவாங்க மற்றும் இயேசுவின் அன்பையும் மகத்துவத்தையும் உணருவாங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா விஷயங்களிலும், அதாவது விசுவாசத்திலும், போதிப்பிலும், அறிவிலும், எல்லாவித ஜாக்கிரதையிலும், எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல அப்படியே இந்த கிருபையிலும் நீங்கள் அபிவிருத்தி அடையும்படிக்கு பாருங்கள். அபிவிருத்தி. அபிவிருத்தி என்ற வார்த்தை பைபிள்ல எவ்வளவோ முக்கியமானது. அவர் நமக்கு துணையா இருக்கும்போது நாம் விருத்தி அடைவோம், அபிவிருத்தி அடைவோம். நம்முடைய வருமானத்துல மட்டுமல்ல, நம் ஆவிக்குரிய விஷயத்திலையும் பெருக்கமடைவோம். நம்முடைய விசுவாசம் விருத்தி அடையும். நம்முடைய தியாகத்துல விருத்தி அடைவோம். நம் வாழ்க்கையில எல்லா செழுமை இருக்கும். குறைவுகளோடு இருப்பதில்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைவோடு கூடியது. தாவீது சொன்னார், கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம எத்தனை பேர் இந்த சாட்சியை சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மனதுல இருந்து நான் திருப்தியாக இருக்கிறேன், என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நான் திருப்தியா இருக்கேன்.
என்ன போராட்டமானாலும் சமாதானமாக இருக்க முடியுது. எந்த சூழ்நிலையை நான் எதிர்கொண்டாலும் கூட என் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறேன். இந்த வருஷ கடைசியில நாம் பரிசீலனை செய்து கொண்டு இப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இருக்கா? இதோ ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப உற்சாகமா புதிய வருஷத்தின் தீர்மானங்கள் செய்வாங்க அநேகம் பேர். இப்படிதான் 2023 தீர்மானங்கள் செய்தீங்க. அப்படி நீங்க வாழ்ந்தீங்களா? அது நிறைவேறினதா? இந்த வருடாந்திரத்திலே உங்களுடைய சாட்சி என்ன? பெருக்கம் இருக்கிறதா? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா விஷயத்திலும் விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்திலும், போதிக்கிறதிலும், அறிவிலும், அன்பிலும் நீங்கள் பெருக்கம் அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படியே நீங்கள் கிருபையிலும் கூட பெருக்கம் அடையும்படிக்கு பார்த்துக் கொள்ளுங்க. நாம் ஆவிக்குரிய விதத்துல வளருகிற போது நம்மிலே இரக்கம், தயவு, கருணை, சாத்விகம், கிருபை, அதற்கு அடையாளமா இருக்கிற அன்பு, இந்த சுபாவங்கள் பெருகிக் கொண்டு இருக்கும். மன்னிக்க முடியாத மனசு, பொறுக்க முடியாத மனசு, குறுகிய மனப்பான்மை, என்னங்க புலம்பிக் கொண்டே இருப்பது, எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்து போனது போல இருக்கிற வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத விசுவாச வாழ்க்கை. இந்த வருட கடைசியில நம்ம ஆலோசனை செய்து பார்ப்போம். இந்த பண்டிகை என்பது நிஜமாகவே இது பண்டிகையின் உற்சாகமா, அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லக்கூடிய தேவனுடைய நன்மைகளை நினைத்து தேவனுடைய அன்பை நாம அனுபவிக்கிறது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கும், ஆண்டவரை தெரியாதவர்களுக்கும், கிறிஸ்து இல்லாதவர்களுக்கும், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும், தேவையில் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்ய முடிகிறதா? நம்ம பக்தி நமக்கே போதலனா மற்றவங்களுக்கு எப்படி பகிர்ந்து கொடுப்போம்? புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன காலியான உடனே புத்தி உள்ள கன்னிகைகளை நோக்கி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னா, இது எங்களுக்கே பத்தாது, இதை உங்களுக்கு எப்படி நாங்க கொடுப்போம்? அவர்களிடத்தில் இருக்கு என்ன, ஆனா அவங்க கிட்ட நிறைவா இல்ல, இன்னொருவருக்கு கொடுக்கிற அளவுக்கு இல்ல. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்குங்க. நம்ம பக்தி பத்தியும் பத்தாம நாமே நம்முடைய சோதனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்க முடியாதவங்களா நாமே சோர்ந்து போய் நொந்து போன சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே. அன்றைக்கு தூதர்கள் பாடின எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நானும் மற்றவங்களுக்கு, என் சிநேகிதருக்கு, என் சொந்தங்களுக்கு, அழிந்து போகிறவர்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லணுமே என்ற ஆசை இல்லாதவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதவங்க தான். நீங்க கிருபையில பெருகுங்க. கிருபை என்பது எப்பவும் கொடுக்கிறதாக இருக்கும். அப்படின்னா எதிரில் இருக்கவனுக்கு தகுதி இல்லைனாலும் கொடுக்கும், தகுதி இல்லைனாலும் மன்னிப்போம், தகுதி இல்லைனாலும் நேசிப்போம், தகுதி இல்லாதவர்களா இருந்தாலும் அவர்களிடத்துல நாம் பொறுமையா இருப்போம், சகிப்போம். கிறிஸ்து நம்மை சகிக்கிறார், மன்னிக்கிறார், நேசிக்கிறார், சேர்த்துக் கொள்கிறார். எதற்கு? அவரின் கிருபையினால. கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையின் மூலம்தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். 9ஆம் வசனத்துல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை வாயினால சொல்லுகிறது இல்லைங்க, சும்மா சின்ன சின்ன சில்லறை உதவிகள் செய்யக்கூடியதும் அல்ல. அவருடைய கிருபை என்ன? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. வாவ்! அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் பாக்கியமுள்ளவராயிருந்தும் அவர் பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருப்பவராயிருந்தும் சர்வ அதிகாரமும் உடையவராயிருந்தும் தேவனாக இருந்தும் அவர் தரித்திரராகிய நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு, ராஜரிக ஆசாரிய கூட்டத்தில் சேர்க்க யோக்கியர்களாக்கும்படிக்கு, தம் சொத்தான ஜனங்களாய் மாற்றுவதற்கு நம் நிமித்தமாய் தன்னுடைய கனத்தை, மகிமையை, அவர் தேவனோடு உட்காருகிற பாக்கியத்தை விட்டுவிட்டு மனுஷனுடைய சாயலிலே அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையில் மரிக்கும்படிக்கு
தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டார். அவர் தம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு தரித்திரம் 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 என்று காலையில எழுந்ததுலேருந்து சில வீடுகளில் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த தரித்திரத்தை எல்லாம் எடுத்து போடும்படிக்கு. அப்படின்னா உன் ஒன்றுமில்லாத நிலைமையை, குறைவுகளை, கஷ்டங்களை, உன் போராட்டங்கள், உன் பிரச்சனைகள், உன் பஞ்சம், உன் கஷ்டம், உன் நிந்தனை, உன் அவமானங்கள் உன்னை நோக வைத்து தரித்திரமாய் மாற்றுகிறது. அட, தரித்திரம்னா ஏதோ பணம் இல்லாம, சாப்பாடு இல்லாம அந்த ரோடு பக்கத்துல இருப்பாங்களே அவங்க நினைக்கிறீங்களோ என்னமோ. வெளிப்படுத்துதல் ஆண்டவர் சொன்னார், நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன்னு நீ கர்வப்படுகிறாய் என்பது போல, பணம் இருந்து கூட தரித்திரரா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நல்ல படிப்பு படித்திருந்தும் தரித்திரத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. எத்தனை பதவிகள் இருந்தாலும், இந்த உலகத்துல இருந்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கை தரித்திரம் தான் இல்லைங்க. செத்து போன அடுத்த நாளே செத்து போய் அடுத்த நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்களா? செத்து போன அடுத்த நிமிஷமே கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க இல்லையா அந்த மனுஷனை. அந்த சொத்து எல்லாத்துக்கும் உரிமையாளர் அவங்களா இருந்தாலும், அந்த வீடெல்லாம் அவங்க தான் கட்டி கொடுத்திருந்தாலும், அவரை எவ்வளவு சீக்கிரமா சுடுகாட்டுக்கு அனுப்பணும்னு நினைப்பாங்களே தவிர வீட்டுல ஒரு 10 நாள் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? தரித்திர வாழ்க்கை தாங்க நம் வாழ்க்கை. இந்த மூச்சு நம்ம விட்டு போன பிறகு நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம். நமக்கு மதிப்பு இருக்காது. அது வரைக்கும் ஐயான்னு மதிப்பிற்குரியவங்கன்னு சொன்னவங்க, திரு என்று அழைக்கப்பட்டவங்க, மரித்த அடுத்த நிமிஷம் இவங்க மரிச்சவங்க, இவங்க சவம்னு என்ற வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. சவம் எவ்வளவு பெரிய டாக்டர் தான் இருந்தாலும், ஆக்டர் தான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொலிட்டீஷியன் தானாலும், எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் அனுப்பி விட்டுருவாங்க. இந்த சில நாள் கூத்துக்காக மனுஷன் எவ்வளோ பிரயாசப்படுறான். கிறிஸ்து இல்லாதவன் தரித்திரங்க. கிறிஸ்துவை உடையவன் இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் அது வேற விஷயம். மரித்த பிறகு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் தரித்திரன் பற்றி இயேசு சொன்ன ஓமையில, அந்த தரித்திரனுக்கு ஒன்றுமில்ல, உடலெல்லாம் புண்கள், பார்த்து கொள்றவங்க இல்ல. ஆனால் தன் மனசாட்சியை காத்து கொண்டான், தேவனிடத்துல பயபக்தியா இருந்தான். அதனால் தேவதூதர்கள் வந்து அவரை ஆபிரகாமின் மடியில உட்காரும்படி கூட்டிட்டு போனாங்க. அந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருக்கு. கார்ஸ் இருக்கு, வேன்ஸ் இருக்கு, ஏசிஸ் இருக்கு, பில்டிங்ஸ் இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, நல்ல உடைமைகள் இருக்கு, சாப்பிட இருக்கு, இருப்பதற்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா ஆத்தும ரட்சிப்பு இல்லாததுனால நரகத்திலே வேதனை அடைந்தான் என்று பைபிள்ல பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மை அந்த நரக வேதனையிலிருந்து தப்பிக்கும்படி, நரகத்தின் அக்கினியில வேதனைப்படக்கூடிய, அந்த அக்கினி அவியாத புழு சாவாத கண்ணீரும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திலிருந்து, தரித்திர வாழ்க்கையிலிருந்து, தரித்திர ஆக்கினையிலிருந்து, அந்த தரித்திர மரணத்திலிருந்து, 2வது மரணத்திலிருந்து நம்மை தப்புவிக்கும்படிக்கு ஐஸ்வர்யவானாகிய ஆண்டவர், ராஜாவாகிய ஆண்டவர், ராஜாதி ராஜா, பிரபுக்கு பிரபுவானவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து சாமானியனாக இந்த உலகத்துல பிறந்து, சாமானியனாக வாழ்ந்து, பரலோகத்தின் மகிமையும் பரலோகத்தின் சக்தியையும் இந்த பூலோகத்துல காண்பித்து, மனுஷர் எல்லாரின் பாவத்துக்கும் பரிகார பலியா நம் எல்லாருடைய சாபத்தையும் தரித்திரத்தையும் சுமந்து, நிந்தையும் அவமானத்தையும் சகித்து மரித்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறவராய் எழுந்தார். ஹல்லேலூயா. ஜெயசீலனாகிய ஆண்டவரை உடையவங்க ஜெயசீலர்களா வாழ்வாங்க. நமக்கு இந்த உலகத்துல எந்த ஆஸ்தியும் சொத்தும் இல்லாவிட்டாலும், ஆத்ம ரட்சிப்பை பெற்றவனை விட பாக்கியவான் யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறோமா, கிறிஸ்துவின் கிருபையில பத்திரப்பட்டிருக்கோமா என்று நம்மை நாம் பரிசீலனை செய்து, புதிய வருஷத்துக்குள்ளே அவருடைய கிருபையில பிரவேசித்து அவருடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, செக்யூரிட்டி இருக்குன்னு, எங்களுக்கு உத்தியோகம் இருக்கு, எங்களுக்கு நாங்கள் போஷிக்கப்படுகிறோம்னு கர்வப்படுறோம். ஆனா
எங்கள் ஜீவன் எங்களை விட்டு எடுத்து போடப்பட்டால் நாங்கள் சம்பாதித்ததெல்லாம் யாருடையதாகும் என்று ஆலோசிக்காத நிலையில இருக்கிறோம்ப்பா. புசித்து குடித்து சுகித்திருப்பது என்பதே வாழ்க்கை என்று நினைத்து மரித்து அந்த அவியாத அக்கினியில விழுந்த ஐஸ்வர்யவானை போல் நாங்க இராமல், ஐயா, என்னை நேசித்து எனக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து என் பாவங்களுக்காக மனம் திரும்பி அவருடைய இரத்தத்துல கழுவப்பட்டு அவர் ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படும்படி உம்முடைய உதவியை நாட எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த சீசன்ல என் இயேசு கிறிஸ்து எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தாரோ, ஐஸ்வர்யவானாகிய ஆண்டவர் தரித்திரனாக சாமானியனாக இந்த உலகத்துக்குள்ள வந்து எங்களை தேவனுடைய ராஜ்ய வாரிசுகளா செய்யும்படிக்கு நீர் யாகமானீர் என்று அறிந்து நாங்கள் உம்மை துதித்து உமக்கு எங்களை சமர்ப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்கள் பட்சத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் லைக் பண்றதும் ஷேர் பண்றதும் கூட மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.